Well, hello guys, welcome to my another episode. இன்னைக்கு துபாயில் நேஷ்னல் ஹாலிடேஸ் 5 days தொடர்ந்து ஹாலிடேஸ். டிசம்பர் 1 வந்து ஆக்சுவலாக நேஷ்னல் டேன்னு கொண்டாடுவாங்க. ஸோ 3 days தொடர்ந்து ஹாலிடேஸ் ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சேர்ந்து வரதுனால 2 days. ஸோ டோட்டல் 5 days எங்களுக்கு மஜா பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இந்த 5 days வந்து நிறைய பேர் வெக்கேஷன் போவாங்க, ட்ரிப்ஸ் போவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ட்ரிப் கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது. வண்டியில் வந்து ஃபுல் லோடட், எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாமே லோட் பண்ணியாச்சு. பார்பிக்யூ திங்ஸு, ஸ்நாக்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே லோடடு. நம்ம ட்ரிப்பு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். ஃபுல் ஃபன் பண்ண போகிறோம். கேம்பிங், பார்பிக்யூ, மியூசிக், சாங்ஸு எல்லாமே ஃபன், எல்லாமே காத்திருக்கு. வாங்க பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, சும்மா ஆக்டிங் பண்ணிருக்கான். எல்லாமே பண்ணது நான் தான். இங்கே எல்லாமே நான் தான் பண்ணேன். நான் சே ஹாய். அப்புறமா என்ன சொல்றீங்க? இப்போ என்னன்னா, இவங்க போட்ட டென்ட்டுள்ள நம்ம போகிறோம். எங்க நம்ம போகிறோம்? டென்ட்டுக்குள்ளே. மூணு காருக்கு நடுவில் டென்ட்டு ப்ளஸ் கேம்பிங், கேம்ப் ஃபயர் எல்லாமே போட போகிறோம். ப்ளஸ் வந்து ரெண்டாவது வியூ என்னன்னா, ஸோ இதுதான் அடுத்து நம்ம என்னோட 2 டென்ட்டு. இல்லை நான் வந்து அங்கே பாதி ஒர்க் பண்ணேன், பாதி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் திரும்பி போயிட்டு வந்து எடுக்கிறேன். இந்த டென்ட்டுக்குள்ளே போவோமா? ஓய் இதுதான் நம்மளோட வியூவு. ஏய், வியூவை பிளாக் பண்ணாதீங்கடா, அங்கிட்டு போங்கடா. பீக்கியா ஃபீல்டு கிளியர். ஓகே, இதுதான் நம்மளோட வியூ. இல்லை, ஈவினிங் எந்திரிச்சாலும் இதான் தெரியும், நைட் எந்திரிச்சாலும் இதான் தெரியும். கொஞ்சம் பீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்ப் தெரியுதா? கேம்பிங்கு டென்ட்டு சத்தியமாக தெரியாது. அதுதான் நம்மளோடது. என்ன உயிரினம்டா அது? ஆல்கேடா அது? அடிச்சு விடு, அது சொன்னா நம்புவாங்க. கங்கு வேறு அறந்தாலும் பரவாயில்ல, நல்லா பண்றாரு. அதுவே கேட்டது, இது எப்படி எனக்கு இப்போ கேட்டா வேணாம், நீ ஒரிஜினல் பாட்டு கார்த்திக் பயிற்சி அந்த பக்கம் போய் சைடு உள்ளவங்கன்னா இது நல்லா இருக்கு, ஃபோட்டோ நல்லா இருக்கு.
எல்லாரும் ஈடுபடுங்க. ஜபமா நடத்துறேன். இதெல்லாம் டோனே வராதுடா. நல்ல ராசு கடைசியா பார்பிக்கெல்லாம் செஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு கோழி எல்லாம் சாப்பிட்ருக்கோம், ஒன்று சாப்பிட்ருக்கோம். அடுத்து ப்ரான் ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கு. மார்னிங் கைஸ், இப்போதான் எந்திரிச்சிருக்கோம். நைட்டு 10-12 தூங்கியிருக்கோம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட காமிக்கல. நைட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக தூங்கியாச்சு. ஓகே, இதுதான் நைட் நம்மளோட வீடு. திறந்து பார்ப்போமா? Each side. சினிமி படிக்கல கால ஒரு 4:30 லைட்டா வெயில்ல டென்ட்ல படுத்துச்சு. வெளியே புடுடா ஓத்ரா குமார்ன்ட்டு அவன்ட்ட இன்னும் திருடுனா அவன் விட்டுட்டான். சரி கௌதம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நல்லா தூங்குன உனக்கு என்னடா ட்ரிப்பு? முக்கியமான செய்தி என்னன்னா, இது கடல். இங்கதான் வந்து சூரிய உதயம் எதிர்பார்த்தோம். ஆனா சூரியன் இந்த பக்கம் வந்து சாரி. கார்த்திக் சொன்ன எல்லாமே உண்மை. நைட்டு நாங்கள் எதிர்பார்த்தது ஆக்சுவலாக அந்த சைடில் எதிர்பார்த்தோம் சன்ரைஸை. பட் அது என்னென்னா ஆப்போசிட் சைடு சன்ரைஸ் ஆகிருக்கு. எனிஹவ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நைட் ஃபுல்லாக செம்ம கோல்டு, ஒழுங்காக தூங்கலை. மோஸ்ட்லி தூங்க மாட்டோம், பட் ஆனால் நைட்டு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. பட் தூங்க முடியல எங்களால். டென்ட்லாம் ஃபுல்லாக, டென்ட் ஆக்சுவலாக வந்து பீச் பக்கத்துலேயே வச்சுட்டோம். அப்படிங்கிறதுனால ஈரமாயிடுச்சு உள்ள டென்ட் உள்ளலாம். எங்களால் சுத்தமாக தூங்க முடியல. அதுக்கப்புறம் உட்காந்து நான் வந்து காரில் வந்து படுத்துட்டேன். காரில் வந்து படுத்து கொஞ்சம் நேரம் தான். இன்னமும் எனக்கெல்லாம் நடக்குது. செம்ம கோல்டுங்க. எந்த பக்கம்லாம் கேமரா ஆக்கிறேன்னா அந்த பக்கம் வந்து மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கான். ஹாய்க்கா, எப்படி இருந்தது நைட் எக்ஸ்பீரியன்ஸ்? நீ என்ன பண்றீங்க? போரே தூக்கு. யார் யார் நம்பருங்க வேணும் சொல்லுடா.
கற்பனையே எல்லாம் புகைப்படிக்கப்பட்ட எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது. எங்களுக்கு நேற்று நைட்டே தெரியும் சன் இங்க தான் வருதுன்ட்டு. ஆனா இவன் காலையில உங்களை எல்லாத்தையும் இருக்கிறது 25 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பாத்துருக்கேன். 25 பேருக்கு ஏமாத்துறான். யாரும் 25 பேர் தானே. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இதெல்லாம் நம்ம அக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் காட்ட முடியாது. சொல்லுங்க தீபக், உங்க எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒண்ணுமே தெரியல, என் பேச தெரியல. இப்படி வா சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நைட் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா தூக்கம், நாங்கள் எல்லாம் நல்லா தூங்கியாச்சு. ஒரே ஒரு பிளாங்கெட் மட்டும் எடுத்து வந்திருந்தாங்க. அதை நாங்கள் எங்களோட ராஜதந்திரத்தினால யூஸ் பண்ணி ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி நாங்கள் அதை யூஸ் பண்ணி தூங்கிட்டோம். எங்க தூக்கெல்லாம் கெட்டு போச்சு. பரவாயில்ல, வீலாகர் தூங்கினாலும் அவர் உங்களுக்கான வீடியோஸ்லாம் கவர் பண்ணி வச்சிருக்காரு. நிறையா பெரிய சிறப்பான அம்சங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்ல பாருங்க, அவருக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அவர் வாயிலே வந்துருச்சு. ஒண்ணுமே இல்ல, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த நாசாக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், இங்க வாடா. அதுலயே வேற எழுதி இருக்கு, சொல்லிடுவோம். தெரியாது. நாசா ஃபுல் ஃபார்ம் சொல்லு. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வாடா. வா, இங்க வா. நாசான்னு போட்டிருக்கு, நாசாவோட ஃபுல் ஃபார்ம் சொல்லு. அவருக்கு நான் போட்டோ எடுத்துட்டு வரேன். கூகுள் பண்ணிட்டு வரேன். அதுலயே எழுதி இருக்குதுடா, இங்க பாருங்க. நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். வாவுடா, என்ன ப்ரோ மோத்திங்க வா. நைட்டு சீஷா எப்படி இருந்தது? சொல்லுங்க ப்ரோ. நைட்டு சீஷா எப்படி இருந்தது? சீஷானா? சீஷானாவா? சரி, வேற ஏதாவது சொல்லு. நைட்டு தூங்குனியா? எங்க ப்ரோ தூங்க விட்டாங்க, கடைசியில மெருமண்ணில் நடக்க விட்டு ஜன்னி வந்து செத்து பண்ணாங்க. என்னடா நைட்டு நடுங்கிட்டே கிடந்தியாடா? டென்ட்டை கடமுட ஆடிக்கிட்டு கிடந்தேன். நீ தானே அது? நான் தான் போர்வையை கொடுக்காம ஏமாத்தி கடைசியில போர்க்களம் ஆக்கிட்டேன் என் வாழ்க்கை. நல்லா. சரி, நம்ம இதோட முடிச்சுப்போம் மக்களை, இதோட முடிச்சுப்போம் மக்களை. என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, கேட்போம், நம்ம பண்ணுவோம். அந்த பிஜிஎம் அதுவாகவே வரணும், நம்ம வாயில போடக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இயற்கையை ரசிச்சு. இயற்கையா? நம்மளே ஒரு பீச் வந்துட்டு சுத்தி புத்தி எனக்கும் கண்டென்ட் கிடைக்காம அதையே தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். செம்ம காண்டாக போறானுங்க. பீச் நினைச்சு வந்து அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும், சரி வேவ்ஸ் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பீச் என்ன நினச்சி அழகாக டென்ட் போட்டு பீச் அப்படியே தண்ணி வரும் சீசோரில், காலை நினச்சிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். காலை தவிர எல்லாமே நடந்துருச்சு. ஆக்சுவலாக கால் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. தண்ணியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, யாரோ குடிச்சிட்டுருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நைட்டாக தண்ணி காணோம்டா. சரி, நைட் என்ன பண்ணீங்க? நைட்டு தூங்குனியா? நைட்டு அப்பா செம தூக்கம். ஆக்சுவலாக நானும் பெட்ஷீட் இல்லாமல் தான் தூங்கின்னு இருந்தேன். இங்க பாங்க, உங்களை தான் கேட்கணும். இவர் தான் தினேஷ், மொரட்டுப்பாடி தினேஷ். எப்படி அந்த தூக்கம் எப்படி? நான் மோத்தி சொன்னாப்ல எல்லாருமே போர்வை இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ மட்டும் போர்வை இல்லாம குப்பராக படுத்து அப்படி தூங்கினேன். இந்த மொரட்டுப்பாடியோட சீக்கிரட் சொல்லுங்களேன். தூக்கம் வந்தா எல்லாரும் தூங்காத ப்ரோ செய்வாங்க. நீங்க சொல்லுங்க பிரபா. நாங்க பெட்ஷீட்டை உருட்டுவாங்க நைட்டா. நாங்க அங்க படுத்துட்டு இருந்தோம் தனியா. ஒரு 3 மணி நேரம் படுத்து தூங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க 2:30 கிளம்பிட்டாங்க, குளிர் அதிகமாகிடுச்சுன்னு. நாங்கள் 3 மணி நேரம் நாங்களும் படுத்துட்டு நாங்களும் எஸ்கேப் ஆகிட்டோம். அப்புறம் காருக்கே போயிட்டு நாங்களும் என்ன பண்ணுறது, சரியான குளிர். 3 மணி நாங்கள் 3:30 சம குளிர்ல. ஐயோ, பயங்கரமான குளிருங்க. அதனால இன்னமும் முடியல, இன்னமும் நடுங்கிட்டே தான் இருக்கு. ஆக்சுவலாக நேற்று ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தேன், இன்னைக்கு ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன்னு எல்லாரும் பார்க்குறீங்கல்ல. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நைட்டு உட்காந்து பால் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன பையன் சூர்யான்னு சொன்னல, சரி விடு, அவனை வேற பற்றி பேசினா அவன் வேற ஃபீல் பண்ணுவான். நேற்று ரொம்ப அப்செட் ஆகிட்டாப்புல. அது அப்படி இப்படின்னு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் எல்லாமே ஜாக்கெட் எல்லாத்தையும் ஊற்றிருச்சு. ஸோ அதனால் நைட்டாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே 2க்கு 3 ட்ரெஸ்ஸாகவே கொண்டு வந்துடுறது எல்லாம். கடவுளே நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா போதும், கடவுளை இது உனக்குன்னு பார்த்து எதெல்லாம் அழகா செஞ்சு விடுவார், தரமா செஞ்சு விடுவார். அது அந்த செய்கை தான் நேற்று நைட்டு நடந்தது. நேற்று நைட்டு மட்டும் இல்லை மிஸ்டர், ஸ்டார்டிங்ல இருந்து காரை எடுத்ததுல இருந்து பிரச்சனை தான். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போன்ல vlog பண்ணிட்டு இருக்கான், அந்த போன்ல ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. மக்கள் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. போன் ரெக்கார்ட் ஆகுது இல்ல, இதுவும் ஆப்பா போயிடுச்சுன்னா என்ன ப்ரோ என்ன பண்ண போறீங்க? கொடை எடுத்து வந்தேன். கௌதம் ஹியர். ஹாய் ஹாய், கௌதம் ஹியர். மிஸ்டர் மோத்தி, நீங்க என்ன பண்றீங்க? கிட்டாரை தூக்கிட்டு வாசிக்க வரீங்களா? இங்க வாசி. நீங்க சொல்லி கொடுத்த 2 கார்ட்ஸ் தப்பு, ஃபெயிலு.
ஏய் அது பிடிக்காம தட்டினாலும் சவுண்ட் வரும்டா. Hi guys, the day 2 of our Kumulkoyim trip. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ட்ரீம் லேண்ட் அக்வா பார்க்குக்கு வந்திருக்கோம். அது என்னென்னா 3 பிளாக் தண்டர் குயின் ஸ்டாண்ட் மாதிரி ஃபுல்லாக வாட்டர் ரைட்ஸ். ஸோ பெர் ஹெட் 66 dirhams என்ட்ரி ஃபீ. உள்ளே போனால் எல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் லஞ்சுக்கெலாம் நம்ம தான் செலவு பண்ணணும். இதுதான் எங்களோட செகண்ட் டே பிளான். ஆக்சுவலாக பிளான் கிடையாது, அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ஃப்ளோவில். எங்கே போகிறதுன்னு தெரில. சரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு பீச் சைட் போகலான்னு பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சரி ஃபைன், போகிற வழியிலே ஒரு ட்ரீம் லேண்ட் அக்வா பார்க் இருந்தது. சரி அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதில் வந்துட்டோம். ஸோ இவங்க தான் எல்லாருமே வந்து நம்ம கூட வந்தவங்க. இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒரு சின்ன பையன் சூர்யா மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ இவங்க தான் எல்லாம். வாட் சர்ப்ரைஸ் மச்சா, எதிர்பார்க்கல. தேங்க்யூ கைஸ். ஐயோ தேங்க்யூ ஸோ மச்.